சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக ஸ்ரீராம் ராஜேந்திரனை நியமித்து குடியரசுத் தலைவர் உத்தரவிட்டிருக்கிறார். விவரங்களோடு சிறப்பு செய்தியாளர் சுசித்ரா இணைகிறார். சுசித்ரா, விவரங்களை பதிவு செய்யலாம். சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய புதிய தலைமை நீதிபதியாக ஸ்ரீராம் கல்பாத்தி ராஜேந்திரன் நியமனம் செய்து தற்போது அதிகாரப்பூர்வ உத்தரவை குடியரசுத் தலைவர் பிறப்பித்துள்ளார். மிக முக்கியமாக சுமார் 20க்கும் மேற்பட்ட உயர்நீதிமன்றங்கள் மற்றும் உச்சநீதிமன்றத்திற்கான நீதிபதிகள் நியமனம் என்பது நிலுவையில் இருந்ததாக கடந்த வாரம் உச்சநீதிமன்றத்தினுடைய கொலீஜியம் சார்பாக கடிதம் என்பது மத்திய சட்ட அமைச்சகத்திற்கு எழுதப்பட்டது குறிப்பிடத்தக்கது. அதனைத் தொடர்ந்து தற்பொழுது பல்வேறு உயர்நீதிமன்றங்களுக்கான ஒரு தலைமை நீதிபதியினுடைய அந்த நியமனங்களை தற்பொழுது உச்சநீதிமன்றத்தினுடைய பரிந்துரையை ஏற்று மத்திய அரசினுடைய மத்திய சட்டத்துறையினுடைய பரிந்துரையும் ஏற்று தற்போது குடியரசுத் தலைவர் செய்தது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் பாம்பே உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக இருந்த ஸ்ரீராம் கல்பாத்தி ராஜேந்திரன் தற்போது சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். அதே போல டெல்லி உயர்நீதிமன்றத்தினுடைய செயல் தலைமை நீதிபதியான மன்மோகன் தற்பொழுது டெல்லி உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக நியமனம் செய்தும் ஒரு உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் டெல்லியினுடைய உயர்நீதிமன்றத்திற்கான பல்வேறு நீதிபதிகள் நியமனமாகும். கொல்கத்தா உயர்நீதிமன்றத்திற்கு இந்திரா பிரசன்னா முகர்ஜி புதிய தலைமை நீதிபதியாக செயல்படுவார் என்ற உத்தரவும் தெரிவிக்கப்பட்டது. அதே போல பாம்பே உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக இருந்த நிதின் மதுகர் ஜம்தார் தற்பொழுது கேரளா உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக நியமனம் செய்தும் இந்த உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இரண்டாவது முறையாக தங்களுடைய பரிந்துரையில் திருத்தம் செய்தும் நிலுவையில் இருக்கும் அந்த நீதிபதிகளுடைய நியமனத்தை முழுமையாக நியமிக்குவதற்கான ஒரு கோரிக்கையும் கொலீஜியமானது பரிந்துரை செய்த நிலையில் தற்போது அதிகாரப்பூர்வ உத்தரவுகளை குடியரசுத் தலைவர் வெளியிட்டுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. நியமித்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் குடியரசுத் தலைவர். மும்பை உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருந்த நிலையில் வழங்கப்பட்டிருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சுசித்ரா.